இல்ல. ஏன்னா யாருக்குமே வந்து எடிட்டிங் தெரியாது. யூடியூப்னா என்ன பண்ணணும் அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் போடும்போது, ஆனா ரொம்ப கவரேஜா எடுக்க முடியல. இப்ப அவங்க இல்ல. அந்த சேனல வந்து விடுறதுக்கு மனசு இல்லாம அத நான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து தம்பிகிட்ட இருந்தது. இப்ப அத நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். மேபி தம்பியுமே வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேள அவங்களும் இதில இன்ட்ரெஸ்ட் காட்டுனாங்கன்னா, அவங்க வீடியோஸும் இதில வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்கும்பொழுது அம்மாங்க வந்து 4 பேரு. அதில வந்து 3 பிரதர்ஸ், நான் ஒரே ஒரு தங்கச்சி. அ எங்களுக்குள்ள அம்மா இருக்கும்பொழுது நெறைய சண்டை வரும். பேச மாட்டோம், அந்த மாரிலாம் இருப்போம். இப்போ அந்த மாரி இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் தெரிஞ்சு, எங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில வந்து நல்லபடியா இருக்கிறோம். ஏன்னா அப்பாவ வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல 4 பேருமே ஒரே மைண்டடா இருக்கிறோம். யார் எது தப்பு பண்ணாலும், இது நீ தப்பு பண்ற அந்த மாரி சொல்லி அத வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். எதுனா மனஸ்தாபமா இருந்தாலும் அத உடனே சொல்லி, அது அப்படிதான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து நாங்க தெளிவு பண்ணிக்கிறோம். அந்த மாரி இருக்கிறதுனால அப்பாவ வந்து நல்லபடியா பார்க்க முடியுது. அம்மா இல்ல அப்படிங்கிறத விட, அம்மா வந்து நம்மளுக்காக சில விஷயங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அப்பா இருக்காங்க. அப்பாவ வந்து அம்மா ஞாபகம் இல்லாம வச்சுக்க முடியாது. இருந்தாலும் வந்து அந்த சேட்னஸ் வந்து அப்பா படக்கூடாது. அம்மா வந்து நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்ற மாரி அவருக்கு குடுக்கணும்.